நான் ஜாலியா இருக்கிறேன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். பயங்கர கஷ்டம். சின்னதுல படிக்கும் போத 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ரொம்ப கஷ்டம். இப்ப எனக்கும் பார்ட்னர் இருக்காங்க, லைஃப் பார்ட்னர் 15 வருஷமா இருக்காரு. இப்பதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இருந்தாலும் நிறைய திருநங்கைகள் சூசைட் பண்ணிக்கினாங்க. இப்போ ஒரு ஒரு 3 வருஷமா ஒரு 30 35 திருநங்கைங்க செத்துட்டாங்க. தூக்கு மாட்டிக்கினாங்க, இறந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து என்ன ரொம்ப மனசளவுல பாதிச்சிருச்சு. ஏன் உங்களுக்கு நாங்க இப்ப இப்ப இருக்கிற இப்ப மொபைல் இருக்கு, எவ்வளவு இருக்கு, சமுதாயத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு. நாங்க இருந்த காலகட்டத்துல அதெல்லாம் கிடையாது. நாங்க பையனாவே இருந்து குட்டியாவே இருந்ததுனாக்கா ரொம்ப கெட்டுட்டு இருக்கும். ரொம்ப தப்பாயிட்டு இருக்கும். இந்த மாற்றுறதுனால தான் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இப்போ ஒரு ஒரு இதுவா இப்ப என் பசங்களுக்கு எனக்கு கீழே 50 திருநங்கைங்க இருக்காங்க. எல்லாம் படிக்கிறாங்க. எல்லாம் ஒரு வேலை செய்யுதுங்க. குழந்தைங்க எல்லாமே ஒரு வேலை செய்யறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு ஒரு முன்னுதாரணமா இருக்கேன். எந்த ஒரு கெட்ட வழியிலயும் என் பசங்க இது வரல அனுப்பிச்சு விடல.